ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சயா ஸ்டடி சர்க்கிள். நாம் இப்போ பிப்ரவரி 13 மற்றும் 14க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வினை தூய்மை என்ற அதிகாரத்திலிருந்து ஒரு திருக்குறள் பார்க்கலாம். ஓதல் வேண்டும் ஒளிமாட்கும் செய்வினை ஆதும் எண்ணுமவர். இதுக்கான பொருள், வாழ்வில் உயர நினைப்பவர் புகழை கெடுக்கும் செயல்களை புறம் தள்ள வேண்டும். இன்றைக்கான ஹெட்லைன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ரோஜ்கர் மேலா ஸ்கீம். செகண்ட், புதுமை பெண் ஸ்கீம். தேர்ட், தமிழ்நாடு ரோட் ஆக்சிடென்ட் கேசஸ். ஃபோர்த், எக்ஸ்போசாட் ஸ்டேட்லைட். ஃபிஃப்த், எலெக்ஷன் கமிஷன். சிக்ஸ்த், இந்தியா சைன்ஸ் 8 அக்ரிமெண்ட் வித் UAE. செவன்த், ஸ்ரீபதி ஃபர்ஸ்ட் உமன் ட்ரைபல் ஜட்ஜ் இன் தமிழ்நாடு. ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ரோஜ்கர் மேலா திட்டத்தில் 191 பேருக்கு பணியாணை. இந்த ரோஜ்கர் மேலா திட்டம் அப்படின்னா வேலைவாய்ப்பு திட்டம்னு சொல்லியிருக்காங்க. இதில் நாட்டில் இளைஞர்களுக்கு அதிக அளவு வேலைவாய்ப்பை வழங்குவதற்காக இந்த ரோஜ்கர் மேலா திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இது வரைக்கும் 12 உலக அளவில் 12வது வேலைவாய்ப்பு திருவிழா நடத்தியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மக்களவை தேர்தல் 2024க்குள்ள 10 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பை வழங்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2022 தான். இது வரைக்கும் 71,000 பேர் இதில் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். புதுமை பெண் திட்டம், கல்லூரிகளில் சேரும் மாணவியர் எண்ணிக்கை அதிகரிப்பு. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2023 டிசம்பர் 20 தான் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் அரசு பள்ளியில் 6லேருந்து 12 வரைக்கும் படிச்சிருக்கேன். தமிழ் வழியில் படிச்சுட்டு உயர்கல்வியில் சேர்கிற அனைத்து மாணவிகளுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் அவங்களோட வங்கியில் போடுறது தான் இதுக்கான திட்டம். இது யாரோட பேரில் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவங்களோட பேரில் தான் இது கொடுத்துட்ருக்காங்க. இதே போல் இப்போ பெண்களுக்குன்னு ஒரு ஸ்கீம் என்ன அப்படின்னா நகர பேருந்தில் பெண்கள் கட்டணமின்றி பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கல்லூரியில் 34% பேர் சேர்றது அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு ஸ்கீம் பார்க்கலாம். காலை உணவு திட்டம். முதல்வரின் காலை உணவு திட்டத்தை தொடங்கி தமிழகத்தில் பெரிய பெயரை இந்திய வரலாற்றில் முதல்வர் மீண்டும் ஒரு முறை பொய்த்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். சாலை விபத்தில் தமிழகம் முதலிடம். இப்போ ரோட் சேஃப்டியில் தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சாலை விபத்து ஏற்படுறதுல தமிழ்நாடு ஃபஸ்ட்டு. இதில் நேஷ்னல் ரோட் சேஃப்டி மந்த் எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னா ஜனவரி 15லேருந்து பிப்ரவரி 14 வரைக்கும். இதுதான் 35வது ரோட் சேஃப்டி மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் சாலையில் அடிபடுறவங்களுக்காக தமிழ்நாடு முதல்வர் இன்னுயிர் காப்போம் திட்டம் அப்படின்னு சொல்லி 2021 டிசம்பர் 19 மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி மருத்துவக் கல்லூரியில் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த ரோட் சேஃப்டி ஃபஸ்ட்டு யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு ஒரு கமிட்டி தான் ஆரம்பிச்சிருக்கு. இந்த ரோட் சேஃப்டிக்கான இந்த வருஷம் 2024க்கான தீம் என்ன அப்படின்னா பி அ ரோட் சேஃப்டி ஹீரோ அப்படி தான் அதுக்கான தீம். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். விண்மீன் ஊடுகதிர் ஆய்வை தொடங்கியது எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள். இந்த எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள் ஜனவரி 1 நம்ம விண்ணில் செலுத்தியது இஸ்ரோ. இது எந்த ராக்கெட் மூலம் அப்படின்னா PSLV C58 தான் அனுப்பணும். இது எதுக்காக அப்படின்னா கருந்துளை ஊடுகதிர் தன்மைகள் நியூட்ரான் விண்மீன் உள்ளிட்ட விண்வெளி நிகழ்வுகளை ஆய்வு செய்வதற்காக இஸ்ரோ அனுப்பியிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடந்த ஜனவரி 15 மற்றும் 18ஆம் தேதியில் போலிகஸ் கருவி விண்ணில் உள்ள நியூட்ரான் துகள் விண்மீன்களில் இருந்து வெளியேறும் ஊடுகதிர்களை துருவ முனைப்பு அளவை ஆய்வு செய்ய தொடங்கியிருக்கு அப்படின்னு இஸ்ரோ சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸ்போசாட் செயற்கைக்கோளில் 2 ஆய்வு கருவிகள் பொருத்தியிருக்காங்க. இது ரெண்டுமே பெங்களூரில் உள்ள UR ராவ் செயற்கைக்கோள் மையமும் ராமன் ஆராய்ச்சி நிறுவனமும் உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸ்போசாட் மொத்தம் 469 கிலோ எடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். தலைமை தேர்தல் ஆணையர் பிற தேர்தல் ஆணையர்கள் நியமன சட்டம். இந்த எலெக்ஷன் கமிஷனோட ஆர்டிக்கல் என்னென்னா 324 பார்ட் 15. இதில்
இந்த புதிய சட்டத்தின்படி பிரதமர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், பிரதமரால் நியமிக்கப்படும் மத்திய அமைச்சர் ஆகியோர் அடங்கிய தேர்வுக்குழு புதிதாக நியமிக்கப்பட வேண்டிய தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் பிற தேர்தல் ஆணையர்களை பரிந்துரைக்கும். இவங்க தான் அந்த எலெக்ஷன் கமிஷனர். அப்படி இந்த குழுவில் யார் எலெக்ஷன் கமிஷனராக வரணுமோ அப்படின்னு சொல்லிட்டு பேர் சூஸ் பண்ணி பிரசிடெண்ட்டுக்கிட்ட கொடுப்பாங்க. அவர் பிரசிடெண்ட் எலெக்ஷன் கமிஷனரை நியமிப்பாங்க. இப்போ ப்ரெசண்ட்டாக யார் எலெக்ஷன் கமிஷனராக இருக்கிறது அப்படின்னா ராஜீவ்குமார். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷனர் யாருன்னா சுகுமார் சென். இவங்களோட டேம் எவ்வளோ நாள் அப்படின்னா 6 இயர்ஸ் ஆர் 65 இயர்ஸ். இந்த நியூஸுக்கான கொஷின் பார்க்கலாம். எலெக்ஷன் கமிஷனோட ஆர்டிக்கிள் அப்புறம் பார்ட் என்ன. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். இந்திய ஐக்கிய அரபு அமீரகம் இடையே 8 ஒப்பந்தங்கள். நம் நாட்டு பிரதமர் மோடி அவர்கள் ஐக்கிய அமீரகத்துக்கு சுற்றுப்பயணமாக சென்று போனப்போ அந்த நாட்டோட 8 ஒப்பந்தங்கள் போட்டிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் வாய்ந்த பரஸ்பர முதலீட்டுக்கான ஒப்பந்தம், விரிவான பொருளாதார கூட்டுறவுக்கான ஒப்பந்தம், எண்ம உள்கட்டமைப்பு திட்டங்களில் ஒத்துழைப்புக்கான புத்துணர்வு ஒப்பந்தம், இரு நாடுகளின் தேசிய ஆவண காப்பகங்கள் இடையே ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தம், பாரம்பரியம் மற்றும் அருங்காட்சியகங்கள் துறையில் ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தம், இந்தியாவின் இணையவழி பரிவர்த்தனைக்கான தளமான UPI மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் பரிவர்த்தனை தளமான AANI ஆகியவற்றின் இணைப்புக்கான ஒப்பந்தம், இந்தியாவின் உள்நாட்டு தயாரிப்பான ரூபே கடன் பற்று அட்டைகள் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஜேயான் அட்டைகள் இடையிலான இணைப்பு ஒப்பந்தங்கள். இதுதான் இந்த 8 ஒப்பந்தங்கள். இந்த 8 ஒப்பந்தமும் ஐக்கிய அரபு அமீரகத்தோட அதிபர் சையத் அல் நஹ்யான் முன்னிலையில் கையொப்பம் விட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். பாகிஸ்தான் பிரதமராகிறார் ஷாஃபஸ் ஷெரீப். இவர் எந்த கட்சி அப்படின்னா பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் கட்சி. இதில் பாகிஸ்தானோட பார்டர் ஷேர் கண்ட்ரி என்ன அப்படின்னா சைனா, ஆப்கானிஸ்தான், இந்தியா, ஈரான். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள லைனோட நேம் என்னன்னா ராட்க்ளிஃப். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். உரிமையியல் நீதிபதி தேர்வில் சாதித்த பழங்குடியின இளம்பெண். இவங்க பழங்குடியின பெண் ஸ்ரீபதி தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளார். இவர் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். இவங்க தான் முதல் பழங்குடியின பெண் நீதிபதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக ஒரு பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. இது 103 அடிகளை கொண்டது. இப்பாடலில் 1 முதல் 17 அடிகள் பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளன. முல்லைப்பாட்டு ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. முல்லை நிலத்தை பற்றி பாடப்பட்டது. 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் இது. இதை படைத்தவர் காவேரி பூம்பட்டினத்து பொன்வணிகனார் மகனார் நப்பூதனார்.